வெல்கம் டு Vijay சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்லைம் கிட்ட வந்து அன்பாக்ஸாங்க வந்து பண்ண போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் வந்து அன்றைக்கி வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ வந்து வரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்லைம் கிட்ட தான் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்லைம் கிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதை வந்து எப்படி வந்து ஸ்லைம்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபேமஸ் கிரிக்கெட்டர் பிரெண்டன் மெக்கலம் வந்து அம்பாசிடர் இருக்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் விளாட்றது மூலமாக நிறைய கேஷை வந்து வின் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பேஸ் லீக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டெபாசிட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் வந்து போனஸ் வந்து கிடைக்கும். அது போக இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்க்க முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 24/7 கஸ்டமர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் டீமை வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 மாதிரி. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேஷஸ் வந்து நிறைய வந்து வின் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூபிஐ வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனும் இருக்குது. பிரெண்டன் மெக்கலமோட ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஷை வந்து வின் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் இருந்து தான் வந்து வாங்கினேன். இது வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து நிறைய திங்ஸ் வந்து கொடுத்துருக்க மாதிரி வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் வந்து தந்திருக்காங்க. அது வந்து என்னென்ன பண்ணுறதுன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஸ்லைம் வந்து ஹார்டாக வருது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதுதான் ஹைலைட். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைம் செய்யும் போல வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உள்ளக்கு போட்டு நல்லா வந்து பிசையும் போல வந்து நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஸ்லைம் செய்கிறது. இந்த மாதிரி ஒன்று 2 தந்திருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு இது தந்திருக்காங்க. இது வந்து ஒன்று அந்த தெர்மாக்கோலில் உள்ளது இருக்குது பார்த்திங்கன்னா, அதே தான் அது. இந்த இதெல்லாம் தனியாக வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லைம் க்ளூ, ஒயிட் க்ளூ சொல்லுவோம் பார்த்திங்களா, இதுதான் அந்த ஸ்லைம் செய்கிறதுக்குரிய க்ளூ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை தந்திருக்காங்க, இது வந்து ஒயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 தந்திருக்காங்க. 100 ml இது தான், அது 3 இது தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாக்ஸ் வந்து எத்தனை தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்குரிய பாக்ஸ் வந்து 2 தந்திருக்காங்க. இது வந்து மூடி வைக்கிறதுக்குரிய மூடி வந்து தந்திருக்காங்க. 2 பாக்ஸ் வந்து தந்திருக்காங்க. அடுத்து கிண்டுறதுக்குரிய ஒரு ஸ்பூன் வந்து தந்திருக்காங்க, அதாவது கொஞ்சம் ஊற்றி வந்து கிண்டுறதுக்கு. இது வந்து ஆக்டிவேட்டாருங்க, ஸ்லைம் ஆக்டிவேட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா 3 இது தந்திருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கிற மாதிரி வந்து 3 இது தந்திருக்காங்க. வேறு கலர்ஸில் வந்து வேறு கலர்ஸ்னால் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். டேரெக்டாக இது வந்து நம்ம என்னென்ன நம்மளுக்கு கலர்ஸ் வேணுமோ எல்லா கலர்ஸ்லேயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கலராக வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு இதில் இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து இது எப்படி பண்ணலான்னு போட்டிருக்காங்களோ, ஆமாம், ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலாக வந்து ஆல்ரெடி வந்து ஸ்லைம் வந்து பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து பண்ண போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம வாங்கின ஸ்லைம் கிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு வந்து இதுதான். இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாய் சம்திங்கில் வந்து நான் வந்து வாங்கினேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து இந்த ஸ்லைம் இந்த லெவலுக்கு உள்ளதே வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கிட்ட இதுக்கு முன்னாடி இது வாங்கியிருக்கோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைம் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இந்த கிட்டை யூஸ் பண்ணி ஸ்லைம் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுவோம், அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்த ஸ்லைம் கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அல்டிமேட் ஸ்லைம் கிட்டுன்னு வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் நம்மளுக்கு வந்தது. இதில் வந்து இதிலே பேக்லேயே வந்து தந்திருக்காங்க எத்தனை இது ஸ்லைம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பாருங்கள், சூப்பர் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைம் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 இது இருக்குது. எல்லாமே வந்து இதில் வந்து தந்தது இதுதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்லைம் தான் செஞ்சு பார்க்க போகிறோங்க, அது எந்த லெவலுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து சூப்பர் க்ளூ வந்து ஊற்றியாச்சு, ஸ்லைம் க்ளூ வந்து ஊற்றியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 100 ml இருக்குது. இது வந்து நார்மலாக ஃபெவிகால் மாதிரி தாங்க ஒட்டும், நம்ம ஒட்டுறது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஒயிட் க்ளூ வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஆக்டிவேட்டரை வந்து கொஞ்சம் போட்டு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லைம் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து வரும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லைமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நல்லா வந்து கட்டி சேர்ந்துருச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவேட்டர் ஊற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். நம்மளுக்கு நல்லா அந்த மாதிரி டைட் ஆகும். இப்படி டைட் ஆகணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைம் வந்து ரெடியாக வந்து நம்மளுக்கு வந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து ஸ்லைம் வந்து பண்ணியாச்சுங்க. இது ஆக்டிவேட்டர் தான். கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்லைம். இதுக்கு மேலே வந்து வர்றதுக்கு இல்லை. இப்போ பாருங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டலை. இப்போ பார்த்தீங்களா நல்லா வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டெப் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து தொடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவேட்டரை வந்து கையில் வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, அதையும் நம்ம வந்து ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து லைட்டாக வந்து கையில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்து விட்டுக்கலாம். கையில் வந்து இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒட்டாதுங்க. இப்போ வந்து அப்படியே வந்து கையில் வந்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக வந்து க்ளூ வந்து ஸ்லைம் வந்து வந்துருச்சு. அப்படியே நம்ம வந்து இழுத்து விட்டு நல்லா விளாட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நார்மலாக உள்ளதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் இல்லாதது. பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செம. இது வந்து நம்ம கொஞ்சம் போல் செஞ்சுருக்கோம். சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து கலர்ஸோட நம்ம வந்து அது எதாவது கலர் ஆட் பண்ணியும் செஞ்சு பார்க்கலாம். அது எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நார்மலாக இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஏதாவது இதை ஒன்று ஆட் பண்ணி பார்க்கலாமா எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் கொஞ்சம் போல் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் போல் ஆட் பண்ணியிருக்கோங்க. இதை வந்து இதை வச்சு விளாடும் போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டொப் டொப்புன்னு சவுண்டு லைட்டாக வரும். ஒரு மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் அது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம். சரி ஓகே. இது வந்து அடுத்த ஸ்லைம் செய்கிறதுக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்லைம் இது தனியாக வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கடுத்து இதே மாதிரி ப்ராசஸ் வந்து இன்னொருக்கு வந்து பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லைம் இன்னொரு ஸ்லைமையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து தந்திருக்காங்க பார்த்திங்களா. சரி ஓகே, இந்த கலர் வந்து கொஞ்சம் போல் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணாலே போதும், நல்லா வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட செம ஸ்லைம் வந்து கலர் மாறிடும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட சேர்ந்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இதை வந்து இதில் அப்படியே கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். இந்த லெவலுக்கு வந்து இதுவே கரெக்டாக தான் இருக்கும். அதனால் இதை வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இதை சேர்த்தாப்பில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். விளாட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள். சரி ஓகே, அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுவுமே நல்லா தான் இருக்குது. இதுவும் பாருங்கள் மிக்ஸ் பண்ண போல் எந்த லெவலுக்கு இருக்குது, எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள். கொஞ்சம் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வரும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். செம்மங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்படியே நீங்கள் வந்து கையில் வச்சு விளாடும் போல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண போல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து கொஞ்சம் போல் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கலர் மாறுது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கலர் வந்து மாறுது பார்த்திங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்குங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பாருங்கள், நம்ம டூத் பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஒரு கலரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வருது. இது வந்து அமுக்கமோல ஒவ்வொரு சவுண்டு வந்து கேட்குங்க. இந்த இது ஒவ்வொரு இது வந்து அமுக்கமோல செம்மையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லா இழுக்கலாம் இந்த ஸ்லைமை. சவுண்டு பாருங்கள், செமங்க.
செமையாக இருக்குது. அதுக்கடுத்து ஒரு வீடியோவில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து இப்போ வந்து அன்பாக்ஸாக வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து சூப்பராகவும் ஒர்க் ஆகுது, நல்லாவும் இருக்குது, நல்ல ரிசல்ட் வந்து தந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைம் கிட்டில் வந்து நம்ம வந்து ஸ்லைம் வந்து செஞ்சு பார்த்தோம். எந்த லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள், ஸ்லைம் வந்து இப்படி வச்சோம் அப்படின்னா அப்படியே மெதுவாக வந்து கீழே இறங்கும். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். அதுவுமே வந்து குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டோட கம்பெனி வந்து நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ இழுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்லைம் வந்து சூப்பராக வந்து போகும். ஸோ அந்த லெவலுக்கு நல்லா இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்கா ஸ்லைமு? இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து விளாட்லாம். ஸோ ஸ்பீடாக இழுத்தா பிய தான் செய்யும், மெதுவாக இழுத்தோம் அப்படின்னா பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்குங்க. இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு, பால் சவுண்டு கேட்குது. ஆமாம், அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா விளாட்றதுக்காக இந்த சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து செஞ்சு பார்த்துருக்கோம். இப்போ நல்லா தான் இருக்குது. இதை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ வந்து பெருசாக வந்து ஒன்று கண்டிப்பாக வந்து பண்ணலாம். நல்லா இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது கண்டிப்பாக வந்து போடலாம். ஸ்லைம் கிட்ட வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.